ஹாய் ஹலோ buddies வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். டுடே நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பர்லையும் செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பர்லையும் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன்னா, a = 10, b = 20 இப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது a = 20, b = 10 இப்படின்னு இருக்கணும். ஸோ இதுதான் இப்போ நமக்கான ஒரு டாஸ்க்கு. ஸோ இதை நிறைய கொஷின்ஸ் நிறைய வாட்டி கேட்குறாங்க இன்டர்வியூ கொஷின்ஸில். ஸோ இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஸ்வாப் டு நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வித் வேரியபிள் வித்தவுட் வேரியபிள் ரெண்டு இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வித் வேரியபிள் பார்ப்போம். வித் வேரியபிள்னா மூணாவதாக ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணி அது மூலமாக ப்ரோக்ராம் பண்ணுறது. வித்தவுட் வேரியபிள்னா மூணாவதாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணாமல் ரெண்டு வேரியபிள் மூலமாக நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. வாங்க ஃபர்ஸ்ட் வித் வேரியபிளோட நம்ம ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் ஸ்வாப்னு கிரியேட் பண்ணுறேன். அடுத்து எப்பயும் போல பப்ளிக் வாய்ட் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். வித்துன்னு போட்டுறேன். மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள இனிஷியலைஸ் பண்ணுறேன். a = 20 b = என்ன போடலாம் 40 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வித் வேரியபிள் வித் இன்னொரு வேரியபிளோட கிரியேட் பண்ணுறதுனால இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ சாதாரணமாக பாருங்க, இதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம். நீங்கள் சும்மா நம்ம சாதாரணமாக எப்படி யோசிச்சுப்போம்னா a = b, b = a அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் நினைப்போம். ஏல இருக்கிற பிஏ வந்து ஏல ஸ்டோர் பண்ணிட்டு ஏ வந்து பில ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம நினைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ system.out.print இருக்கிறேன். ஸோ இதில் வந்து இதில் ஏவையும் system.out.printல இதில் பியும் கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு ரெண்டு ஸ்வாப் ஆகிருக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் வாய்டு, அதாவது மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ args நீங்கள் பாருங்க, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஏதாவது ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துட்டு நியூ ஸ்வாப். இப்போ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் இந்த ரெஃபரன்ஸ் நேம் மூலமாக நம்மளோட மெத்தடை கால் பண்ணணும். அதுக்காக ஆப்ஜெக்ட் டாட் வித்னு கொடுத்துட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க, இப்போ ஒரு கோடை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நான் நோட் ப்ளஸ் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணணும். இதே நீங்கள் ஒரு எக்லிப்ஸ் ஐடி இல்லை வேறு ஏதாச்சும் ஐடி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. சாதாரணமாக அப்படியே ரன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்வாப் டாட் ஜாவா ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. திரும்ப ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்வாப் கிளாஸ் நேம் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ வந்து 40, b = 40. ஏன் அப்படின்னா நாம் என்ன பண்ணிட்டோம்னா a = bன்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா b இருக்கிற 40 வந்து ஏல ஸ்டோர் பண்ணிடு அப்படின்ட்டோம். இப்போ a வந்து 40 இருக்குது. திரும்ப b = ஏன்னு கொடுத்துருக்கேன். திரும்ப ஏல என்ன இருக்குது 40 இருக்குது. 40 திருப்பி பியில் ஸ்டோர் பண்ணிடு அப்படின்ட்டு 40 வந்துச்சு. ஆனால் நமக்கு என்ன வரணும்னா ஏல 40, பியில் 20 வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஃபஸ்ட்டு வித் தேர்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுனால இன்ட்டு சின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ சின்னு ஒரு வேரியபிள் ஆல்ரெடி நம்ம ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ சியில் வந்து 20ன்னு இருக்கு. இப்போ a = b. இப்போ ஏல 40 இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா b = 20ன்னு வரணும். 20னா இப்போ ஏல வந்து 40 இருக்கு, ஆனால் சியில் 20 இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் சியில் வந்து ஏவை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அதனால நம்ம சின்னு கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்தா இப்போ பாருங்க, நம்மளோட இப்போ பாருங்க, கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க ப்ராப்பராக வந்திருக்கா. ஏல வந்து 40, பியில் வந்து 20ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்ததுக்குன்னா, நம்மள ஏவோட வேல்யூவை ஆல்ரெடி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டு ஓரமாக வச்சுட்டேன். அந்த பாக்ஸ்லேருந்து நான் இப்போதைக்கு எடுக்கல அப்படின்ட்டு. அடுத்து ஏன்னு ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பியோட வேல்யூக்கு ஏவை ஸ்டோர் பண்ணணும், ஏவோட வேல்யூவை.
ஏவோட வேல்யூல இப்போ வந்து பியோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. இப்போ பியோட வேல்யூ வந்து இருக்கு. ஸோ எனக்கு ஆல்ரெடி ஏவோட வேல்யூ எங்க இருந்தது அந்த டப்பாவை எடுத்து இப்போ பிக்குள்ள போடுறேன். ஸோ இப்போ பியில் வந்து ஏவோட பிஃபோர் ஸ்வாப் வேல்யூ ஆன 20 ஏல வந்து 40 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால தான் ஏ ஈக்குவல் டு 40 பி ஈக்குவல் டு 20. என்ன உங்களுக்கு இது இருங்க. ஆஃப்டர் ஸ்வாப் நம்பர் ஏ நல்லா இருக்கும். இது மாதிரிலாம் இந்த மாதிரி நீங்க எக்ஸாசரேட் பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றதோட மட்டும் இல்லாம நீங்களே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. யூடியூப்ல இல்லாத இதுவே கிடையாது. அவ்வளோ இருக்கு. இப்போ எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் யூடியூப் தான். ஸோ அதனால நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றேன். இது பாருங்க. இப்போ வந்து கரெக்டாக காட்டியிருக்கா. ஏவோட வேல்யூ வந்து இப்போ 40 ஆஃப்டர் ஸ்வாப்புக்கு அப்புறமா பியோட வந்து 20. ஸோ இப்படிதான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வித்தவுட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் மெத்தடை வந்து வித்தவுட்னு கொடுத்துக்கிறேன். ஏன் தனியாக ஒரு இது கொடுத்துக்கலாம்ல, என்ன சொல்றீங்க? தனியாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேன்னா தனியாக கிரியேட் பண்ணிட்டு இது வந்து வித்தவுட் மெத்தடு. ஓகேங்களா? இப்போ ஏல வந்து 110 பியில் வந்து 220 இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வித்தவுட் தேர்ட் வேரியபிள் தான் கொடுத்துருக்கோம்னால அந்த வித்தவுட் அந்த தேர்ட் வேரியபிள் நம்ம தூக்கிட்டோம். சின்ற ஒன்று இல்லவே இல்லை நம்ம கிட்ட. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு இப்போ ராங்காக தான் வரும் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏவோட வேல்யூ வந்து பி கொடுக்கணும். அது வந்து ஈஸி தான். ஏவோட வேல்யூ வந்து பின்னு கொடுக்கறது. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதோட டோட்டல் பார்க்கணும். ஸோ டோட்டல் பார்க்கணும் என்ன பண்ணணும்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இப்போ ஏல வந்து ஏவையும் பியும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ ஏல என்ன இருக்குன்னா 330 இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஏல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பியோட வேல்யூ இப்போ நான் கொடுக்க போறேன். பியோட வேல்யூனா இப்போ எனக்கு பியோட வேல்யூனா ஏவோட வேல்யூ வரணும். இப்போ ஸ்வாப் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ஃபுல் ஹோல் நம்பர் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக ஒரு நம்பர் இருக்குல்ல, அதில் இருந்து நம்ம பிஏ மைனஸ் பண்ணா இதில் இருக்கிற ஏ இருக்கும்ல அதில். இது வந்து நல்லா ஒரு திங்க் பண்ணி பாருங்க. லாஜிக்கே தான். இப்போ பி ஈக்குவல் டு ஏவோட இப்போ ஃபுல்லாக என்ன இருக்கு, இப்போ 330 இருக்கா, மைனஸ் 220னா 110 வந்துடுதுல. 110 வந்து ஏவோட வேல்யூ ஸ்வாப் பண்ணதுக்கு முன்னாடி. இப்போதைக்கு ஏவோட வேல்யூ வந்து 110. இப்போ இந்த ஏவோட வேல்யூ வந்து பியில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதை வந்து நம்ம இன்னும் அரித்மெட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏ வந்து பின்னு ஸ்டோர் பண்ணோம். இப்போ பியில் என்ன இருக்கு, 110 இருக்கா. இதே ஒரு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாஜிக் தான். பாருங்க, ஏ மைனஸ் பி. இப்போ ஏல வந்து ஏ ஈக்குவல் டு ஏல வந்து இப்போ என்ன இருக்கு, 330 இருக்கா, மைனஸ் 110. இப்போ என்ன இருக்கும், 220 இருக்கும். ஸோ இதுதான் இங்க பாருங்க. இது லாஜிக் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். பில வந்து ஏவோட ஹோல் அதான் அந்த டோட்டல் வேல்யூ மைனஸ் பி ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடியான வேல்யூ கொடுத்தா ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஏவோட வேல்யூ கிடைச்சிருது. அதாவது இந்த வேல்யூ கிடைச்சிருது. இதே நமக்கு இப்போ ஏல வந்து பிஏ ஸ்டோர் பண்ணணும்னா 220 தேவை இப்போ ஏக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல் வேல்யூல இருந்து இதை மைனஸ் பண்ணா இதுல கிடைச்சிடும்ல பியோட வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றேன். சாரி என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம கால் பண்ணணும். இதுக்கான ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டாட் வித்தவுட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஏன்னா அப்போதானே இது கால் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் அப்படிதான் காலில் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ பரப்புறம் வந்திருக்கான். இது பாருங்க, இந்த ரெண்டாவது பிஃபோர் ஸ்வாப்பிங் வந்து ஏல 110 பில வந்து 220 இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் ஸ்வாப்புக்கு அப்புறமா ஏல வந்து 220 பில வந்து 110 வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் மக்களே ஒர்க் ஆகுது. இப்போ இதுவே நாம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் எப்பயும் சொல்ற மாதிரி இம்போர்ட் ஜாவா டாட்
இது வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தடு. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டில் ஸ்கேனர் அது கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன். இன்பில்ட் ஃபங்க்ஷனாக ஒன்று இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வெளியவே கொடுத்துருங்க, அதுதான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா எல்லாம் உள்ள ஒவ்வொரு மெத்தடுக்கும் நீங்கள் ஸ்கேனர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இது வந்து நம்ம சிஸ்டம் டாட் இன்னுக்காக இன்புட் அவங்க கிட்ட வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். திரும்ப ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சுனா உள்ள வந்து சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்கணும். அது கொடுக்காம விட்டீங்கன்னா எரர் அடிக்கும். கொடுத்துட்டு நம்ம எங்கே இப்போ ஏன்ற வேல்யூக்கு தான் யூசர் வந்து எனக்கு இன்புட் தரணும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா அதோட இங்கே பாருங்க, இதோட ரெஃபரன்ஸ் நேம டாட்டு இது வந்து இன்டீஜர்ன்றதுனால நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கொடுக்கணும். இன்ட்ல வந்து ஐ வந்து கேப்ஸாக இருக்கணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணணும். நான் பாருங்க, ஆப்ஜெக்ட் டாட்டு நெக்ஸ்ட் இன்ட்டு இது வந்து ஒரு மெத்தடு மூலமா யூஸ் பண்றதுனால நம்ம மெத்தடு வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுக்கு, ஏன்னா இங்கே நான் யூசர் கிட்ட இருந்து கேட்கலாம். அவங்க கிட்ட என்ன கேட்கறதுன்னா அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு பேரந்தசிஸ் கொடுக்கணும். இங்கேயும் ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு பேரந்தசிஸ் இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இப்போ நம்மளோட ரன் பண்ணி பார்ப்போம் கோட. ஃபர்ஸ்ட் கம்பைல், அடுத்து ரன்னு. இப்போ பேரந்தசிஸ் இப்போ வந்து என்ன இருக்குன்னா நம்மளோட கர்சர் பாயிண்டர் வந்து கேட்டுருக்கு, ஏதோ ஒரு இன்புட்டை தா அப்படின்ற மாதிரி நம்மள கேட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா 20ன்னு கொடுப்பேன். 20 வேணாம், ஒரு 13ன்னு கொடுக்குறேன். என்டர். இப்போ பிக்கான வேல்யூ நம்ம தரணும். பிக்கான வேல்யூ என்ன தரலாம், ஒரு 40ன்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணதுக்காக இப்போ ஏல வந்து இப்போ ஏ வந்து 13, பி 1 40ன்னு கொடுத்தேன். இப்போ ஸ்வாப் ஆகி ஏ வந்து இப்போ 40, பி வந்து 13 ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஒரு வித்தவுட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணல, அதுக்கு நம்ம நம்பர் கேட்குது. இப்போ 200 ஏ கொடுத்துட்டேன், பிக்கு 100 200 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ஸ்வாப் பண்ண போனால் 200 100 மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் மக்களே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஸ்வாப் நம்பர்ஸை. இந்த மாதிரி நம்ம 2 நம்பர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம் உள்ள வந்து. இதுக்காக திரும்ப உட்காந்துட்டு அந்த கோட்லாம் அழைச்சிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்துலாம் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணி விட்டுடலாம். இந்த நம்பர் வந்து நீ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த நம்பரை இது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஸ்வாப் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே ஏ கொடுத்தாலும் ஏ வந்து 200 தான், பி வந்து 100 தான். ஆல்ரெடி நம்ம கொடுத்த மாதிரி நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம் 100 200ன்ட்டு, ஆனால் ஸ்வாப் பண்ணிட்டோம்ல. அதனால இப்போ ஏ 200 பி 100 தான் இருக்கும் எப்பவுமே நம்ம அடுத்து ஸ்வாப் பண்ணுற வரையும். ஸோ இப்படி தான் மக்களே நம்மளோட ஸ்வாப் 2 நம்பர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். நான் பாருங்க கோடு வெட்டி காமிச்சிடுறேன். இந்த கோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோவாக வச்சு பாருங்க, இல்லைன்னா பாஸ் பண்ணி பாருங்க இது இந்த கோடை. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.